பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தான் பார்க்க போகிறோம். இயேசுவின் அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய குமாரனின் இரத்தத்தை நமக்காக கிரயமாக கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டுக்கொண்டு நாம் நரகத்திற்கு போகாதபடி காத்து கொண்ட தேவ அன்பு. இந்த அன்பு இந்த உலக மனிதன் யாருக்குள்ளேயும் நாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அன்பு தேவன் நம்மை வைத்த அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்மை நேசித்தபடியால் நம்மை இரக்கமுள்ளவராயிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவருக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்க தயாராக நாம் இருக்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையுமே காணப்போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தும் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எனவே தேவனை நாம் உலக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மை இரட்சித்த தேவனை துதித்து அவரை போற்றுவோம். ஆமேன்.